செய்கிற வேலைகள், குழந்தைகள் செய்கிற குறும்புகள், கோயில், எங்கே போகிறீங்களோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுங்க. வீடியோ எடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி போடுங்க. தலையில் சடை விழுந்தா முருகனுடைய அருள். திருப்பதி போகலாம்னு இருக்கீங்களா? திருப்பதி போகிறீங்கன்னாலும் அங்கேயும் எடுக்கலாம். நீங்கள் எங்கே வேண்டி இருக்கீங்களோ அங்கே போய் செய்திருங்க. அதைத்தான் அது காட்டுது. திருப்பதி போகலான்னு இருந்தீங்கன்னா திருப்பதியிலே போய் காணியாக்கா. நம்ம மனசில் யாரை வேண்டுறோமோ அவங்களுக்கு செய்திடணும். அதனால்தான் உங்களுக்கு ஜடை விழுது. ராத்திகுளம் நான் சொல்கிறதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டிங்களா? அதுபோலே யூடியூப்பை டெவலப் பண்ணுங்கள். அது ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கட்டும். ஏன் நிறுத்தணும்? பத்து நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோவாக போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம சேனல் ஆக்டிவ் ஆயிருமா. ஏற்கனவே நீங்கள் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, மானிட்டேஷனும் ஆயிருக்கு. விடலாமா? விடக்கூடாது. மனைவிட்டே நீ வீடியோ எடுத்து வச்சிருன்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோவை டெவலப் பண்ணி உங்கள் சேனலில் சேர்த்துருங்க. அப்படி பண்ணி விடாமல் செய்யுங்க. அப்பப்போ டைம் கிடைக்கலாம் வந்து மோட்டை காட்டலாம். பிறவி ஜென்மம் எல்லாம் உண்மையா? ஆமாம், கரெக்டு. நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு தக்க இறைவன் பிறவி கொடுப்பான். நாம் நல்லதுகளாக செஞ்சு தெய்வ நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்தா அதுபோல் பிறவி, கெட்டதுகளாக செஞ்சு கெடுதலாக வாழ்ந்திருந்தா அதுபோல் பிறவி. ஆனால் எதில் மன்னிக்கலான்னு இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். நாரதர் நாராயணாங்கிற நாமம் அவ்வளோ பெருசான்னு பெருமாள்கிட்ட கேட்டாராம். பெருமாள் சொன்னாராம், நீ போய் ஒரு வண்டுக்கிட்ட சொல்லுன்னாராம். இந்த வண்டை பார்த்து நாராயணான்னாராம். உடனே செத்து போச்சான். என்னையா நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னேன், இறந்துட்டுதே வண்டுன்னாராம். ஒரு கண்ணுக்குட்டி இப்போ பிறந்திருக்கு, அதுக்கிட்ட போய் சொல்லுன்னாராம். நாராயணான்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டியும் இறந்துட்டு தான் கேட்ட உடனே. ஐயோ, நான் அந்த பேரை சொல்ல மாட்டேன், எல்லாம் செத்து போகிறாங்க. அப்போ ஒரு அரசனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கிட்ட போய் சொல்லுன்னாராம் பெருமாள். நாராயணா நாராயணான்னு போய் கூவிக்கிட்டு குழந்தைகிட்ட போய் நின்னாராம். உடனே அந்த குழந்தை சொல்லிச்சான், நான் வண்டா பிறந்தேன், நீங்கள் நாராயணான்னீங்க, உடனே நான் கன்றா பிறந்தேன். அப்போ நாராயணான்னீங்க, நான் இப்போ குழந்தையா பிறந்திருக்கேன். இப்போ நீங்கள் நாராயணான்னு சொல்கிறீங்க, எனக்கு வைகுண்டமே கிடச்சிட்டுது, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு தான். அந்த மாதிரி ஜென்மங்கள் அதாவது செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு தக்கன தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு இணைவி என்பது உண்மை, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் குழந்தை வேணும்னு தானே ஆசைப்பட்டு பலவாறு வேண்டி பெற்றுக்கிறோம். ஆனால் சொல்கிறாங்க, குழந்தை இல்லைன்னா அந்த பிறவியோட முடிஞ்சுது, அவங்களுக்கு கர்மா செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கேள்வி கேட்குறீங்களே. ஆன்மீகத்தில் ஈடுபாடு ரொம்பவோ? அதனால் நாராயணா நாராயணான்னு நம்ம ஜெபிக்க நமக்கு நன்மைகள் பெருகும். நாராயணா என்னும் பாராயண்
நலம்